ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ் நம்மளே பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிளாஸ்டிக் ஒயரையும் பிளாஸ்டிக் பீட்ஸும் வச்சு நம்ம ஃப்ளவர் வேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். என்னோடய வீட்டில் சோளக்கதிர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சோளக்கதிரோட தோலை உரிச்சிட்டு அதுலேருந்து தான் நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து சாதா மக்காச்சோளம் தான். இதை வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் இருக்க மேல் தோலை வந்து நம்ம உரிச்சு எடுத்துடலாம். பச்சையாக இருக்கிறது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம அப்படி திருப்பும் போது அது முறிகிற மாதிரி இருக்கும். இதுவே ஸ்வீட் கார்னோட தோல் அப்படின்னா ஃபஸ்ட்டு தோல்லேருந்தே நம்ம இப்போ செய்யலாம். இப்போ இதை நான் உள்ளே இருக்க தோல் மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், சும்மா மேலே இருக்க ஒரு 2 பட்டையை மட்டும் உரிச்சு விட்டுட்டு உள்ளே இருக்க தோல் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் முதல்ல குட்டி குட்டி ரோஸாக செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், முதல்ல ஒரு குட்டி ரோஸ் செய்கிறதுக்கு ஒரு சோளத்தோட தோல்லேருந்து பாதி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், பாதி எடுத்துட்டு இப்படி நம்ம மடித்து சுற்றிடலாம். சுற்றிட்டு இப்படி த்ரெட்டு வச்சு நம்ம கட்டிட்டு பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுறலாம். பாருங்கள், பூ கட்டுற மாதிரி ஒரு 2 நாட் நான் போடுறேன். இந்த நாட் போடலைனாலும் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் நாட் போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு முழு சோளத்தோட தோல் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே சுற்றிட்டு நம்ம இப்போ இதில் ஒரு 2 நாட் போட்டுட்டோம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் அடியில் வேஸ்ட்டாக இருக்கிறத வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்க, இது வந்து பூவோட நடுவில் சென்டரில் வர்றது. அதுக்கப்புறம் இதிலே தான் நம்ம வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே வச்சுக்கிட்டா குட்டி ரோஸ் மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம வந்து இன்னொரு சோளத்தோல் எடுத்துக்கிட்டு அந்த தோலை மடிச்சுட்டு இப்போ இதில் வச்சுட்டு அப்படியே த்ரெட் வச்சு சுற்றிட்டு நம்ம திரும்ப வந்து நாட் போட போகிறோம். இதை போல் எந்த சைஸ் வேணுமோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சின்னதாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சோளத்தோட தோலை அந்த சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போது இந்த சோளத்தோட தோலை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உரிச்சு நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து உடனே அதை கட் பண்ணி நான் செஞ்சிட்டு இருக்கேன். பாருங்க, அதே சைஸில் இன்னொன்று நான் வைக்கிறேன். நம்மளே ஒவ்வொரு கேப் வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கு எந்த மாதிரி இதழ் வச்சா சரியா இருக்குமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம இந்த சோளத்தோலை எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, அடுத்த இதழ் வச்சு கட்டுறேன். இது போல நமக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கட்ட வேண்டியதுதான். இப்போ த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். அதனால த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து எல்லாமே வச்சு கட்டிட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த இடத்துல ஒன்று நம்ம வச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தோம்னா சேஞ்சிங் ரோஸ் இருக்குது பாருங்கள். காலையில் ஒரு கலரில் இருக்கும், மத்தியானம் பிங்காக மாறும் பாருங்கள். அந்த ரோஸ் காலையில் பூத்திருந்தா எப்படி இருக்கும் அதை போலவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரோஸு. இதை வந்து நம்ம எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெருசாகவும் ஆக்கிக்கலாம், சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இதை போல் ஒரு கம்பி எடுத்துக்கலாம். இந்த கம்பியை வந்து இந்த பூக்குள்ளே சொருகி விட்டுட்டு அதில் வந்து நம்ம கிரீன் கலர் டபுள் சைடு கம்மு உள்ள டேப் வச்சு ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கம்பியை நான் 2ஆக மடித்து இப்படி முறுக்கிக்கிறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், கம்பியை வந்து நம்ம 2ஆக மடிச்சிட்டோம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும் கம்பி. உள்ளே வந்து நல்லா அழுத்தி சொருவிடணும். இதை போல் சொருவிட்டால் மறுபடியெல்லாம் வெளியிலலாம் வராது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ கம்பி சொருவி வச்சிட்டோம். அடுத்தது கிரீன் கலர் டேப் எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த டேப் வச்சு நம்ம சுத்த போறோம்.
பாருங்கள் டேப் வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துலேருந்து காம்பு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். நல்லா இந்த கம்பி வந்து டைட்டாக ஆகிக்குங்க. அது வந்து வெளியில எல்லாம் வரவே வராது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதுதான். லாஸ்ட் வரையே நம்ம வந்து இந்த டேப்பை அப்படியே சுற்றி விட்டுடலாம். பாருங்கள் நான் லாஸ்ட் வரைக்கும் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கம்பி மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வரும்போது டேப் வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளே விட்டு நம்ம இழுத்துடலாம். பாருங்க அப்படியே உள்ளே விட்டுட்டு இழுத்துட்டோம். இதை போலவே இந்த கம்பி ஃபுல்லாகவே நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். பாருங்க இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு. அவ்வளவுதான். ஒரு சோளத்தோட கீழே தூக்கி போடக்கூடிய தோலை வச்சு எவ்வளோ அழகான ஒரு ரோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு. பாருங்க நான் பக்கத்துலேயே வந்து குட்டி ரோஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே பாருங்க குட்டி ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதை போல் இன்னும் பெருசாக வேணாலும் செஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ ஃப்ளவர் வேஸும் நம்மளே தான் செஞ்சுருக்கோம் வீட்டில். அந்த ஃப்ளவர் வேஸில் நான் இதை அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க நான் வந்து இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் தான் வாங்கியிருக்கேன். அந்த லீஃப் கூட இந்த ஃப்ளவரை வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் சின்ன சின்ன தர்மாக்கோல் பால் வந்து நான் சொருவி விட்டுருக்கேன் பாருங்கள். இடையில பார்க்கறதுக்கு அது சின்ன சின்ன மொட்டுக்கள் மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நான் வந்து இப்போ கம்மியாக தான் நான் வந்து 2 சோளத்தோட தோல் எடுத்தேன். அதனால் கம்மியாக தான் பூ வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய தோல் கூட வச்சு நிறைய ஃப்ளவர் செஞ்சு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சோளத்தோட தூக்கி போடக்கூடிய வேஸ்ட் தோல்லேருந்து செஞ்சுருக்க இந்த ஃப்ளவர் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.